الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல். காரியங்களில் விஷயங்களில் மிகவும் கெட்டது சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத நூதனமான காரியங்களை மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் புதிதாக செய்வது, புதிதாக செய்கின்ற அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் மனிதர்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எப்பவெல்லாம் எச்சரிக்கை செய்வார்களோ, உபதேசம் செய்வார்களோ அப்பவெல்லாம் இதை எச்சரிக்கை செய்தவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை செய்தவர்களாக அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சிறப்பித்துக் கூறியிருக்கின்ற ஜும்ஆவுடைய தினத்தின் கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கும் நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் உற்சாக கருணையும் அவனது பேரருளும் சத்திய மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்காக வேண்டி இறைவனால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்கள் மீதும், அதிலும் குறிப்பாக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தார்கள், அன்னவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களுடைய வாழ்நாளில் கடைபிடித்து சென்ற சத்திய சிலர்களான சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மற்றும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் எண்ணற்ற வஸ்துக்களையும் படைத்து அந்த படைத்ததனுடைய நோக்கமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். மனிதனை படைத்த அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தி இருக்கிறார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் நமக்கு வமா خلقத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் இதை நன்றாகவே விளங்கியும் வைத்திருக்கிறோம். நம்மை படைத்ததனுடைய நோக்கம் அவனை வணங்குவதற்காகத்தான் என்று நாம் விளங்கி வைத்து நம்மால் இயன்ற அளவு வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றியும் வருகிறோம். வணக்கம் என்றால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இன்னும் நஃபிலான வணக்கங்கள், இவைகள் மட்டும்தான் வணக்கம் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இதையும் தாண்டி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
மிக மிக முக்கியமான வணக்கமாக நமக்கு ஒரு வணக்கத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிருக்கிறார். அது என்ன வணக்கம்? பிரார்த்தனை. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை குறித்து சொல்கின்ற பொழுது அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே எண்ணற்ற தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை தேவையுடையவர்களாகத்தான் படைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இது பற்றி சொல்கின்ற பொழுது வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் தேவையற்றவன், மனிதர்களாகிய நீங்கள் தேவையுடையவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாமும் எண்ணற்ற தேவைகள் உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த தேவைகளை நம்மை படைத்த அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலும் உறுதியாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம நமக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வஇதா சஅலக இபாதி, நபியே உம்மிடத்தில் என்னுடைய அடியார்கள் வந்து கேட்டால், என்னை பற்றி கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் மிக அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, என்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி தன்னுடைய தூதர்கிட்ட அடியார்கிட்ட சொல்லி சொல்றான். இன்னொரு புனித வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது நஹ்னு நக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், விடரி நரம்பை விட மிக அருகில் நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்றான். இன்றைக்கு படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் தான் நம்முடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாம நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறோமா? பிரார்த்தனை என்கின்ற அந்த வணக்கத்துடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பேடிக்கையோடு இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப பொடுபோக்காகத்தான் இருக்கிறோம். நாம நம்முடைய ஆரம்ப கால பிரச்சாரம் எல்லாம் கூட்டு துஆக்கள் குறித்து தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்பவும் நம்ம சொல்லதான் செய்யறோம். அதாவது தொழுகை முடித்ததற்கு பிறகு கூட்டாக உட்கார்ந்து ஒருவர் துஆ ஓத பின்னால் உள்ள மஹ்மூம்கள் ஆமீன் சொல்வதுதான் மார்க்கத்தில் வழிகாட்டுதல் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு நமக்கு வழிகாட்டல, அல்லாஹ்வும் நமக்கு என்ன செய்யல, திருமறை குர்ஆன்ல அறிவுறுத்தல என்று நாம் சொல்லி வந்தோமே தவிர பிரார்த்தனையே செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. பிரார்த்தனை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான வணக்கமாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது என்று திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் நமக்கு என்ன அறிவுறுத்துறதை பார்க்கிறோம். நபிமாருடைய வரலாறுகள், எண்ணற்ற வரலாறுகளை நம்ம திருமறை குர்ஆன்ல படிக்கிறோம், பயான்களை நம்ம கேட்கிறோம், தர்பியாக்களை நம்ம கேட்கிறோம். அந்த வரலாறுகள்ல பிரார்த்தனை குறித்து எண்ணற்ற நபிமார்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நமக்கு இரு நபிமார்கள் குறித்து அல்லாஹ் முன்மாதிரி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதுல அல்லாஹ்வுடைய உச்ச நண்பர், உச்ச தோழர் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது.
அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை குறித்து நாம பல்வேறு கட்டங்கள்ல அவர்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க இறைவனால், அந்த சோதனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சாதித்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்களாக பிரகாசித்தார்கள் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பல்வேறு பயான்கள்ல நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்த பிரார்த்தனை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல சொல்றான். எப்படி எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கஅபா என்கின்ற அந்த இறை இல்லத்தை முதலாக கட்டப்பட்ட இறை இல்லம், இத செப்பனிட சொன்னான், சரி செய்ய சொன்னான். அது சிதறமடைந்து இருந்தத மீண்டும் அதை எழுப்ப வேண்டும் என்கின்ற இறை கட்டளையினுடைய அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த பணியை சரியாக செய்து முடித்தார்கள். செய்து முடித்துவிட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்கிறார். எந்த ஒரு நன்மையான காரியத்தை நற்காரியங்களை நாம் செய்தாலும் அந்த காரியம் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார். நாம் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையிலும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், வைது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஆலயத்தின் தளங்களை உயர்த்திய போது, ரப்பனா எங்களுடைய இறைவா தக்கப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயா. இறை இல்லம் எழுப்புவது என்பது சாதாரண பணியா? இறை இல்லம் எழுப்புவது என்பது ஒரு சாதாரண பணியா? ஒரு நன்மைகள் நிறைந்த கேந்திரமாக அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம சமுதாய மக்கள் பல்வேறு அனாச்சாரங்களையும் சிறுக்கான காரியங்களும் செய்வதற்கு இறை இல்லங்களை பயன்படுத்துறாங்க. ஆனால் நாம இருக்கக்கூடிய இந்த மாதிரி மர்கஸ்கள் எந்த அளவுக்கு எவ்வளவு நற்காரியங்கள் பணி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி காபத்துல்லாஹ் இதெல்லாம் விட பன்மடங்கு நன்மைகளை வாரி இறைக்கக்கூடிய ஒரு இறை இல்லமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். 1,00,000 நன்மை ஒரு தொகை தந்தார். அந்த இறை இல்லத்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன கட்டி எழுப்பி விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இறைவா இந்த பணியை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வாயா, இந்த பணியை எங்களுக்கு ஏற்றுக்கொண்டு இதற்கு நீ நன்மைகளை கொடு. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீயே செவியுறுவனாக இருக்கிறாய், நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எந்த ஒரு நன்மையான காரியங்கள் இருந்தாலும் நாம செஞ்சுட்டு அப்படி போயிட்டே இருப்போம். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உள தூய்மையோடு செய்ய வேண்டும். என்று முகஸ்துதி இல்லாமல் உள தூய்மையோடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இந்த பணியை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வாயா. எந்த பணியா? சமுதாய பணி, ரத்த தான முகாமா, இல்ல இன்னவரை எண்ணற்ற பணிகள் நாம் செய்கிறோம். எல்லா பணிகளும் செய்து முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தை நாம் பிரார்த்தனை செய்வோம். இறைவா இந்த பணியை எங்களுக்கு ஏற்றுக்கொண்டு இதற்கு நன்மைகளை எங்களுக்கு பிரதிபலனாக வழங்கு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னும் என்னெல்லாம் பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அற்புதமாக செஞ்சாங்க, எடுத்து சொன்னாங்க. ஆணித்தனமாக எந்த விதமான வளைதலும் இல்லாமல் நெளிதலும் இல்லாமல் ஓபன் டிக்ளேர் பண்ணி தங்களுடைய சமுதாய மக்களுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் எடுத்து சொன்னாங்க.
அதே மாதிரி அந்த நேரத்தில் வாழ்ந்த ஒரு மன்னருக்கும் எடுத்து சொன்னாங்க. அறிவுபூர்வமாக என்ன அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை என்ன அந்த மக்களுக்கு அறிவுபூர்வமாக எடுத்து செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுக்கு அறிவு ஞானம் மிக்கவர்களாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. நம்மூர் இருக்கின்ற மன்னனையே வாயடைக்கக்கூடிய அளவுக்கு என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவு ஞானத்தை வழங்கினார். மிக சத்தியம் அல்லவா, அதனால என்ன அல்லாஹ் அப்படியே வழங்கியிருந்தான். அப்படிப்பட்ட தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறார். என்ன பிரார்த்தனை? ரப்பி ஹப்லி ஹுக்மா, இறைவா எனக்கு அறிவு ஞானத்தை நீ வழங்குவாயாக. எல்லா அறிவு ஞானத்தையும் பெற்றிருந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்றாங்க? இறைவா எனக்கு நீ அறிவு ஞானத்தை வழங்குவாயாக. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களுடன் என்னை சேர்த்தருள்வாயாக. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்த ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அவங்க என்ன பிரார்த்தனை கேட்கிறாங்க? வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா நல்லோர்களுடன் என்னை சேர்த்தருள்வாயாக. இந்த பிரார்த்தனை நம்ம கேட்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த அறிவு ஞானத்தை கேட்கிறோமா? இறைவா நாங்கள் இந்த உலகத்துல உன்னுடைய அருள் கொடையின் மூலமாக இந்த ஹிதாயத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த ஹிதாயத்திலேயே இருந்து ஹிதாயத்திலேயே மரணித்து நல்லோருடன் எங்களை சேர்த்தல்ல வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை நம்ம என்னைக்காவது கேட்கிறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு எங்களை சேர்த்தருவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். ஆனா நாம என்ன செய்றோம்? இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் நம்ம கவனம் செலுத்துறது. நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிறான் என்ன செய்யறதில்ல, பிரார்த்தனை செய்யறது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 26:83 இத சொல்றான். அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொன்னான், வஜஅல் லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். எப்படிப்பட்ட அப்பளுக்கு கற்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்ன பிரார்த்தனை செய்றாங்க? இறைவா பின் வருவோரிடம் எனக்கு நற்பெயரை நீ ஏற்படுத்துவாயா. பின் வருவோரிடம் இன்னைக்கு அவர்கள் குறித்து நாம எந்த அளவுக்கு சிலாகித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அர்ப்பணிப்பு தன்மை என்ன, அவர் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், ஒரு உன்னத தூதராக இறை தூதராக வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்றோமா இல்லையா? இந்த பிரார்த்தனை அவங்க அன்னைக்கு கேட்டுக்கிறாங்க அல்லாஹ். இறைவா பின்னால் வரக்கூடிய இந்த மக்களிடம் எனக்கு நற்பெயரை நீ ஏற்படுத்துவாயாக. இது 26:84. இன்னும் சொன்னாங்க, வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம், இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரில் என்னையும் இறைவா நீ ஆக்கி வைப்பாயாக. உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக என்னையும் நீ ஆக்கு என்கின்ற பிரார்த்தனை யார் கேட்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நமக்கு படிப்பினை இருக்கிறது. இது மாதிரி நாமும் அல்லாஹ்விடத்திலே இவைகளுக்கெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்திருக்கிறது. இன்னும் சொல்றாங்களா, துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை மறுமையில ஒட்டுமொத்த மக்களையும் நீ எழுப்புவாயே, அந்த நாளில் இறைவா என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நினைச்சாங்க, பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி எண்ணற்ற பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு என்ன செய்றான்? தெளிவுபடுத்தி இருக்கான். இன்னும் என்ன, இந்த இணை வைப்பு என்கின்ற இந்த கொடிய பாவத்திற்காக வேண்டி, அந்த கொடிய பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ரொம்ப ஆழமான எழுத்தமான பிரச்சாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் என்று நம்ம பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் நல்லா பல்வேறு வசனங்களை சொல்றான். சிலை வணக்கத்திற்கு எதிராக அவர்கள் செய்த பிரச்சாரம் மாதிரி என்ன யாரும் செய்யல. அந்த அளவுக்கு என்ன ரொம்ப ஆணித்தரமான பிரச்சாரம், அறிவுபூர்வமான பிரச்சாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம். அப்படி இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க? பிரார்த்தனை செய்றாங்க. என்ன பிரார்த்தனை செய்றாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இது பார இப்ராஹிம் சொன்னதை நினைத்து பார்க்கிறாங்க. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, மக்கா எனும் இவ்வூரை பாதுகாப்பு அளிப்பதாக நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு, வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய வழித்தோன்றல்கள், என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, இப்படி என்னுடைய வழித்தோன்றல்கள் எல்லாரையும் என்ன இணை வைப்பு என்கின்ற சிலை வணக்கத்திலிருந்து நீ தூரமாக்குவாயாக என்கின்ற பிரார்த்தனை செய்யலாம். இதெல்லாம் முக்கியமான பிரார்த்தனை. இணை வைப்புக்கு எதிராக நாம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
இணை வைப்பு என்பது எவ்வளவு மிக மோசமான பாவம். அந்த இணை வைப்பு யாரிடத்தில் நிகழ்ந்து விட்டதோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் என நரக படுகொலையில் கடுமையானவர்களை வேதனை செய்யப்படுவார்கள் என்று திருமறை குர்ஆன் அறிவுறுத்தி இருக்கிறது. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன சத்தியத்தை வழங்கி வந்துட்டோம், தர்கா வழிபாட்டிலிருந்து மீண்டு வந்துட்டோம், தட்டு தகடு தாயத்திலிருந்து மீண்டு வந்துட்டோம் என்று நாம எண்ணி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த பிரார்த்தனை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபிமார்கள் செய்த பிரார்த்தனை, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இறைவா எங்களை முஸ்லிம்களாக வைத்தவரை நீ மரணிக்க செய்து விடாதே என்கின்ற பிரார்த்தனை நபிமார்கள் கேட்டிருக்கிறார். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம் கண்முன்னே இருக்கு. திருமறை குர்ஆன்ல எண்ணற்ற பிரார்த்தனைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை சத்திய மார்க்கத்தில் நிலைநிறுத்துவாயா. நம்ம கேட்கிறோமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை நம்ம கேட்கிறோமா? நாம வந்துட்டோம் தௌஹீதுக்கு என்கின்ற அந்த எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றும். எந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தை எப்படி புரட்டி போடுவான்னு தெரியாது. யாருடைய உள்ளத்தை எப்படி புரட்டி போடுவான்னு தெரியாது. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு எப்படி கத்து தரான்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இந்த உலகத்திலே எங்களை நல்ல நிலையில் ஆக்கு, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு என்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரான. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம். இந்த உலகத்திற்கான நம்முடைய தேவைகளையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். நாளை மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன பிரார்த்தனைகள் எல்லாம் திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த பிரார்த்தனைகளை நாம் அதிகம் கேட்கணும். எண்ணற்ற பிரார்த்தனைகள், அவ்வளவு அற்புதமான பிரார்த்தனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஓதி நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள், வழிகாட்டி சென்றிருக்கிறாங்க. இது விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான வணக்கம். எண்ணற்ற வணக்கங்களை விட மிக முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற போது சொல்கிறான், யார் என்னுடைய இந்த வணக்கத்தை விட்டு புறக்கணிக்கிறாங்களோ அவர்கள் இழிந்தவர்களாக நாளைக்கு மறுமையில நரகத்தில் நுழைவார்கள். செய்துகொள்வன ஜஹன்னம தாகிரின் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன், அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் இது முடிக்கிறார். இந்த என்னுடைய வணக்கத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ, பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் பெருமை அடிப்பது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேத வரிகள் இருக்கிறது. யார் இந்த பிரார்த்தனை விட்டு என்ன புறக்கணிக்கிறார்களோ, பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு இழிந்த நிலையில் கூடிய நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய எல்லா வணக்கத்திலையும் நம்ம அல்லாஹ்விடத்திலே இறுதியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தர வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, இறை இல்லங்கள் என்பது அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகளாக இருக்கிறது. இந்த இறை இல்லங்கள் தான் பூமியிலேயே மிகவும் சிறப்பிற்குரிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட இடம் என்று சொன்னால் அது கடை தெருவு, சிறந்த இடம் என்று சொன்னால் அது இறை இல்லம் என்கின்ற அடிப்படையில் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இறை இல்லங்களை அங்கு அங்கே எழுப்பிக் கொண்டே நம்ம ஜமாத் சார்பில் எந்த அளவுக்குன்னு சொன்னா, சத்திய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு இது ஒரு முதல் படியாகவும் இருக்கிறது. ஒரு மர்க்கஸ் என்று வந்து விட்டோம் என்று சொன்னால் அதுல நாம் செய்யக்கூடிய பணிகள் எண்ணற்ற பணிகள். அந்த பணிகள் மூலமாக இன்னும் மக்களை வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் நாம் அந்த அளவுக்கு இப்ப செயல்படுறோமா என்பது தெரியல. ஆனால் இறை இல்லங்கள் என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல நமக்கு நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் பனா லில்லாஹி பைத்தன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த உலகத்தில் இறைவனுக்காக வேண்டி யார் ஒரு இல்லத்தை எழுப்புகிறார்களோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுவனத்தில் ஒரு மாளிகையை அவர்களுக்கு வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது
கைரும் துன்யா வமா ஃபிஹா, இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு சாட்டை இடமும் ஒரு சின்ன குச்சி தான். இந்த அளவு சொர்க்கத்துல நமக்கு இடம் கிடைப்பது இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது சொன்னால் அவ்வளவு கொடுத்தாவது அதை வாங்கணுன்ற அடிப்படையில் தான். இப்ப நாம இது இறை இல்லங்கள் எழுப்பப்படுவதற்காக வேண்டிய நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம செலவு செய்யணும். உடல் உழைப்பை செலவு செய்வாங்க. இப்படி நம்ம எந்த அடிப்படையில எல்லாம் இந்த இறை இல்லங்கள் எழுப்புவதற்காக வேண்டி நாம முயற்சி செய்யறோமோ அதுல எல்லாம் நமக்கு அபரிதமான நன்மைகள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மாவுடைய வசூல திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, அதாவது யாசின் பாபு நகர் பகுதியில மஸ்ஜிதுல் மாலிக் என்கின்ற ஒரு இறை இல்லம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க அதிகமான மக்கள் வர்றாங்க. இடம் பற்றாக்குறையினால பக்கத்தில் உள்ள சுன்ன ஜமாத்துல பள்ளியில போய் தொழக்கூடிய நிலைக்கு அந்த மக்களுடைய நிலை இருக்கிறது. அதனால மேல்தளம் கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஏறத்தால் 35,10,10,500 பணம் தேவைப்பட்ட இந்த நிலையில ஒரு 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 26,10,500 ரூபாய் தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய மாவட்டத்தில் வந்திருக்கிறாங்க. இன்றைய ஜும்மாவுடைய வசூல் அங்க வழங்க இருக்கிறதுனால பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி உதவி செய்யுங்க. எந்தவித நன்மைக்கு நாம் பொருளாதாரத்தை வழங்கினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பன்மடங்காக நமக்கு பல்கி பெருக செய்கிறான் என்கின்ற இறை வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய பொருளாதாரத்தை இறை இல்லம் அமைப்பதற்காக வேண்டி தாராளமாக நாம் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி.